எஸ் அமுதர்சன், இது ஒரு கலாச்சார அமைப்பு, பொதுமக்களுக்காக சேவை செய்யக்கூடிய அமைப்பு, இதில் என்ன தவறு இருக்க முடியும்னு கேட்குறாங்க. ஆமாம், ஆர்எஸ்எஸ் எப்பொழுதுமே கலாச்சாரம் அப்படிங்கிற முகமூடியை போட்டுக்கிட்டு தான் வருது. இந்த விவாதத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1972 மார்ச் மாதம் அன்றைய பிரதமர் மொரார்ஜி தேசாய்க்கு ஜெயபிரகாஷ் நாராயண் எழுதிய ஒரு கடிதத்தினுடைய ஒரு பாராவை மட்டும் படித்து காமிக்கிறேன், ஒரு 3 லைன். I have always condemned the Hindu Rashtravat of RSS because it is a dangerous ideology and it is contradictory to our ideal composite Indian nation. அதாவது இந்திய தத்துவத்துக்கு, அரசியலமைப்பு சட்டத்துக்கு, இந்த பன்முகத்தன்மை கொண்ட இந்த நாட்டிற்கு, கொள்கைக்கு நேர் எதிரான ஒரு அமைப்பு எது அப்படின்னா 3 முறை ஆண்டு சரியா நீங்க சொல்றது சரி 1972ஆம் ஆண்டு மார்ச் 2ஆம் தேதி குறிப்பிட்டு அன்றைய பிரதமருக்கு எழுதியிருக்கிறார் ஜெயபிரகாஷ் நாராயணன். அதாவது அப்போ 72ல இந்திரா காந்தி இருந்ததாக நினைவு, அதனால தான் கேட்கிறேன். ஓகே, அப்போ அந்த தேதி மார்ச் 2, ஐயர் என்னன்னு சரியா மிஸ்டேக் இருக்கும். ஸோ இதில் இப்போ நண்பர் ராமசாமி பேசும்பொழுது சொன்னார், தொடர்ந்து திராவிடர் கழகத்தை பற்றி குறிப்பிட்டு பேசினார். இங்கேயும் ஒரு அமைப்பு இருக்குது, அவங்க ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் செயல்படுறாங்க, ஆர்எஸ்எஸ் ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் செயல்படுதுன்னு. எந்த இடத்துலையுமே திராவிடர் கழகம் அல்லது இங்கே இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தத்தை சார்ந்த எந்த அமைப்புகளும் கட்சிகளும், குறிப்பாக திராவிடர் கழகம், அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான சித்தாந்தத்தை கொண்டவர்கள் இல்லை. அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும், இடஒதுக்கீட்டை பாதுகாக்கணும், சமூக நீதியை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னவங்க. எந்த இடத்துலையும் திராவிடர் கழகம் தீவிரவாத செயலுக்காக தடை செய்யப்பட்டது கிடையாது. இதை நம்ம வெங்கைய நாயுடு நாடாளுமன்றத்தில் சொல்றாரு, ஆர்எஸ்எஸ் தான் உங்களை பின்னாடியில இருந்து இயக்குது அப்படின்னதுக்கு எழுந்திருச்சு நின்று, எங்களை பின்னாடி இருந்து ஆர்எஸ்எஸ் இயக்குதுன்னு சொல்லாதீங்க, முன்னால இருந்து இயக்குதுன்னு சொல்லுங்க, அது எங்களுக்கு பெருமை அப்படிங்கிறாரு. அப்போ ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய உறவு எப்பொழுதுமே அந்த டியூவல் மெம்பர்ஷிப்போட தான் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இவங்க எதற்காக நம்ம இது பாஜக, குறிப்பாக மோடி அப்பட்டமாக இந்த தொழிலாளர்கள் மத்தியில வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய வேலையை, ஏன்னா பெரும்பான்மை மக்களினுடைய ஆதரவு இல்லாமல் மீண்டும் பிரதமர் ஆகினதுனால பிரிவினையை ஏற்படுத்தினாதான் அந்த இடத்துல பாஜக வெல்லும் அப்படிங்கிற நோக்கத்தின் விஜயதாரன் என்ன சொல்றாங்க, பல கட்சியை சார்ந்தவர்கள் அரசு ஊழியர்களா இருக்கிறாங்க, அப்ப ஏன் ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடாது? அததான் சொல்றோம். சங்கங்களுக்கும் ட்ரேட் யூனியனுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு வித்தியாசம் இருக்கு. ஆர்எஸ்எஸ் எதை முன்னிறுத்துது, அவங்களுடைய பயிற்சி களத்துல அவர்கள் வைக்கக்கூடிய கோஷத்தை என்னால் இந்த இடத்துல வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை புத்தகம், கொள்கை தலைவர் யாருன்னா கோவல்கர், அவர் எழுதியிருக்கக்கூடிய புக்கு பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் அப்படிங்கிற புக்கு. அந்த புத்தகத்துல இந்த நாட்டிலிருந்து விரட்டப்பட வேண்டியவர்கள் அல்லது இந்த நாட்டிலிருந்து கொல்லப்பட வேண்டியவர்கள் யார் அப்படின்னா கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள், கம்யூனிஸ்டுகள், அதே போல இஸ்லாமியர் கடவுள் மறுப்பாளர்கள், இவங்களெல்லாம் கொலை செய்யணும் அல்லது இந்த நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே பஞ்ச் ஆஃப் தாட்ல சொல்லியிருக்கிறாங்க, இந்த நாட்டினுடைய ஒரே மொழியாக இருக்க வேண்டியது எது அப்படின்னு சொன்னா சமஸ்கிருதம். இந்த நாட்டினுடைய ஒற்றை பண்டிகையாக இந்தியா முழுவதும் தீபாவளியும் ஹோலி பண்டிகை மட்டும்தான் கொண்டாடணும். இந்த நாட்டினுடைய ஒற்றை கடவுளாக ராமர் மட்டும்தான் இருக்கணும். இதை சொல்றது யார் அப்படின்னு சொன்னா ஆர்எஸ்எஸ் கொள்கை புத்தகமா இருக்கக்கூடிய பஞ்ச் ஆஃப் தாட்ஸ். இந்த கொள்கைகளை உள்வாங்கிக்கிண்டு இதை பிராக்டிஸ் பண்ணி சமீபத்திய ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு சொல்ற, தேர்தலுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத் சொன்னாரு, இடஒதுக்கீட்டுக்கு எதிரான அமைப்பு அல்ல ஆர்எஸ்எஸ் அப்படிங்கறதையும் அவர் சொன்னாரு. இடஒதுக்கீட்டை நாங்கள் அதாவது தேர்தல் அது அமீபா மாதிரி தேர்தல் நேரத்தில் என்ன வேண்டுமானாலும் மாறும். அவங்களுடைய தலைமைத்துவத்தில் அவங்க என்ன மாதிரியான இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அல்லது இடஒதுக்கீட்டுக்காக இவங்க இடபிள்யூஎஸ் பத்தி ஆர்எஸ்எஸ் நிலைப்பாடு என்ன? காங்கிரஸ் கட்சி ஆதரிக்க, நான் சொல்றேன் மண்டல் வெர்சஸ் கமண்டல்னு சொல்லி மிகப்பெரிய ஆதரிக்கக்கூடிய ஒரு இடம் தான் இடபிள்யூஎஸ் பொறுத்தவரை. பார்லிமென்ட்ல ஆதரிச்சாங்களே, அதாவது மண்டல் வெர்சஸ் கமண்டல்னு மண்டல் கமிஷன் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான இடஒதுக்கீட்டுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிற்கு ரத்தாரா ஓட விட்டது ஆர்எஸ்எஸ் இயக்கம். தொடர்ந்து இதை மட்டும் முடிச்சிடறேன், ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, அதாவது இந்த பன்மொழி தன்மத்துக்கு எதிரானது, முழுக்க முழுக்க 3 முறை தடை செய்யப்பட்ட இயக்கம்னா அதனுடைய கொள்கை நிலைப்பாடுகள்ல இருந்து இன்றைய வரைக்கும் மாறாம கடந்த ஆண்டு ஆர்எஸ்எஸ் என்ன தீர்மானம் போட்டிருக்குன்னா
2025 RSS 100வது ஆண்டை அடையும் பொழுது இந்தியா முழுவதும் காவி கொடி பறக்கணும், இந்திய அகண்ட பாரதத்தை ஏற்றுக்கணும், தேசிய கீதத்தை மாற்றி கொண்டு வரணும். RSS போன வருஷம் ராமசாமி கிட்ட கேட்டுட்டு வர ஜோதிமணி உங்ககிட்ட ராமசாமி நீங்க வர ஒவ்வொருத்தர பேசலாம். ஜோதிமணி வர ராமசாமி கிட்ட கேட்டு வந்துறேன். இது இல்லாத நிறைய விஷயத்தை சொல்லிட்டு எஸ்கேப் ஆக முடியாது. வர ஒரு நிமிஷம். அவங்களோட ஆர்கனைசர் பத்திரிகையில இருக்குது, போன வருஷம் பத்திரிகை எடுத்து விஜயதானி உங்க நிலைப்பாடுல தான் அவர் பேச போற. ராமசாமி அவரோட கருத்து கேட்டு உங்ககிட்ட தனிப்பட்ட நீங்க இதுக்குள்ள போக வேண்டாம். அவங்க சொல்ற கருத்து நீங்க மாற்றிக்க. கடந்த ஆண்டு 2023 ஆர்கனைசர் எடுத்து பாருங்க. 2023 ஆர்கனைசர் சரி அமுதர் சார் நீங்க உங்க கருத்து சொல்லிட்டீங்க, நான் பேசுறேன். ராமசாமி நான் வர விஜயதானி ஒரு நிமிஷம். அவர்கள் இல்ல நீங்க வழக்கறிஞர் நம்ம பேசுவோம். நான் வர அப்படி சொல்லிட்டு எஸ்கேப் ஆட முடியாதுங்கிறதுக்காக சொல்றேன். டேட்டா இருக்குது. ராமசாமி உங்க கருத்து சொல்லுங்க. அதெல்லாம் கிடையாது, எல்லாமே நீங்க வந்து சொல்ற பஞ்ச் ஆஃப் தாட்ஸ், இதுல நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னதுக்கு முரணா இருக்குங்கிறதையும் நான் இங்க வெளிப்படுத்துறேன். நிறைய விஷயங்கள் அங்கேயும் வந்து அவங்க பல விஷயங்களை சொல்லியிருந்தாலும் அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய ஒரு அரசாங்கத்தை இந்த நாடு பார்க்க வேண்டும், இந்த மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை பஞ்ச் ஆஃப் தாட்ஸ்ல 10 இடத்துல சொல்லியிருக்காங்க. நீங்க படிச்சீங்களா இல்லையா? அதே பஞ்ச் ஆஃப் தாட்ல தான் இதுவும் சொல்லியிருக்காங்க. திரும்ப இன்க்ளூசிவ் தாட் பல தடவை சொல்லியிருக்காங்க. அதை நீங்க ஆதரிச்சது கிடையாது. முழுக்க ஜோதிமணி அதே நேரம் இப்ப உள்ள RSS தலைவர் அவர்கள் தெளிவான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு, தொடர்ந்து சொல்லியிருக்காரு. இப்ப இருக்கிற மோகன் பகவத்ஜி தெளிவான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இந்த நாட்டு மக்களில் எந்த பிரிவினையும் ஏற்கத்தக்கதல்ல, அனைவரும் ஒரே நாட்டை சார்ந்தவர்கள், அனைத்து மதங்களும் ஒன்றாக இணக்கமாக பயணிக்க வேண்டியது, அனைத்து ஜாதிகளும் ஒன்றாக அந்த இடத்துல நீங்க வந்து திரும்ப திரும்ப பிரிவினைவாதத்தை பேசுறதுக்குன்னு நீங்க மாநிலத்துல பிரிவினைவாதத்தை பேசினாதான் ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் தான் RSS பேசுது அப்படின்ற ஒரு கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. ஜோதிமணி உங்க பாயிண்ட் என்ன? எஸ் அவங்க இப்பதான் பாஜக போயிருக்காங்க, ரொம்ப நாள் காங்கிரஸ்ல இருந்திருக்காங்க, அதனால அதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். அவங்க வாசிச்சிருக்கேன்றாங்க, வழக்கறிஞரா நான் படிச்சிருக்கேன்றாங்க. RSSங்கிற அமைப்பு ஓகே சொல்லுங்க. படிச்சிட்டு தான் வந்திருக்கேன். இல்ல காங்கிரஸ் சரி சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சியோட வரேங்க நான் அவங்க பேசணும்னு உங்கள்ட்ட வரேன். ஜோதிமணி எஸ் நீங்க சொல்லுங்க. ஜோதிமணி காங்கிரஸ் கட்சியுடைய ட்ரேட் யூனியனோ மற்ற கட்சிகளுடைய ட்ரேட் யூனியனோ ஈவன் ஒரு சாதாரண NGOவோ ஏதோ ஒரு சட்டத்தில் ட்ரஸ்ட் ஆக்ட்லயோ சொசைட்டி ஆக்ட்லயோ ட்ரேட் யூனியன் ஆக்ட்லயோ பதிவு செஞ்சிருப்பாங்க. அப்ப பதிவு செய்யப்பட்ட அமைப்புகளா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன பைனான்சியல் நடவடிக்கை இருந்தாலும் அவர்களுக்கு பின்புலம் இருந்தாலும் அதற்கு வந்து அவங்க ஆடிட்டிங் எல்லாம் பண்ணணும். RSS அமைப்பு எந்த சட்டத்தின் கீழே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? நீங்க வந்து ஏராளமான கேம்புகளை நடத்துறாங்க, அவங்க ஆயுத பயிற்சி அளிக்கிறாங்க. ஒரு கலாச்சார ஆர்கனைசேஷன் எப்படி ஆயுத பயிற்சி அளிக்க முடியும்? அதே போல அந்த மாதிரியான பண வரவு செலவுகளுக்கு எங்க வந்து RSS அக்கவுண்ட் சப்மிட் பண்றாங்க. RSS தன்னுடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து சுதந்திர இந்தியாவில் ரகசியமாக மட்டுமே வைத்திருக்கிறது. RSS ஒரு ரகசியமான இயக்கமாக மட்டுமே இருந்திருக்கிறது. ஆனால் அவர்களுடைய நடவடிக்கைகள் பெரும்பகுதி நிழல் நடவடிக்கைகள். இந்த யோகா சொல்லி தர்றது, இந்த கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கறதெல்லாம் வெறிய முகமூடி.